தலைமுறை சொத்துக்கள். ஒரு கிராமத்து பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் எக்கச்சக்கத்துக்கு சொத்துக்காரர், ஏகபோக நிலத்துக்கு அதிபதி. அவருக்கு ஒரே ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது. வாரிசு இல்லாத என்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் காக்க போறது யாரு? நிதானமா சிந்திச்சு பார்த்த அவருக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சது. தத்து பிள்ளை ஒன்று எடுத்து வளர்த்து சொத்து சுகங்களை கட்டி கற்பிட்டா போச்சு. உடனே தண்டோரா போட வச்சார். சுத்துப்பட்டி கிராமங்களுக்கு செய்தி அனுப்பி வச்சார். செய்தி கேட்டதுதான் தாமதம். தத்து கொடுக்க பிள்ளைகளோட தயாரா நிறைய பேர் வந்தார்கள் போனார்கள். கூட்டத்தோடு கூட்டமா சந்தடி சாக்குல வரிசையில வந்து நின்னார் மிகவும் வயது முதிர்ந்த ஒரு முதியவர். ஐயா, உங்க சொத்து சுகங்களை பாதுகாக்க என்னையே தத்தெடுத்துக்கங்களேன் அப்படின்னு கேட்டார். இவ்வளவு வயதான உங்களையா நான் தத்தெடுக்கணுமா? பணக்காரர் யோசிச்சபடியே நிற்க விளக்கினார் முதியவர். ஐயா, எனக்கு மகன் மகள்கள் உண்டு, பேரன் பேத்திகள் கூட உண்டு, ஏன் கொள்ளு பேரன் பேத்திகள் கூட இருக்காங்க. உங்க சொத்துக்களுக்கெல்லாம் நானே பாதுகாப்பு. ஒருவேளை நானே இறந்து கூட போயிடலாம். ஆனா உங்க சொத்துக்களை கட்டி காக்க உங்களுக்கு 3 தலைமுறைகள் கிடைக்குதேன்னு சொன்னார். 7 பரம்பரை சொத்துக்களை 7 ஆண்டுகளில் அள்ளித்தொழிக்க போதும் ஒரே ஒரு குடிகார குப்பை வாரிசு. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.